வணக்கம் நண்பர்களே. ஆமா 52வது அதிகாரத்துல தெரிந்து வினையாடல். இந்த அதிகாரத்துல இதுவரைக்கும் 9 குறள் நாம பார்த்துட்டோம். இப்போ 10வது குறள் 520. இந்த 520 குறள் முன்னால வந்த அத ஒவ்வொரு அந்த வினையாடல்ல நாம எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொன்ன அந்த வரிசையில இவரு 520வது குறள்ல என்ன சொல்றாருன்னா, நாள்தோறும் நாடுக மன்னன். யார? நாள்தோறும் மன்னன் நாடுக. அப்படின்னோன அடுத்தால அவர் சொல்றாரு, வினை செய்வான். வினை செய்வான்னா தொழிலாளர். தொழிலாளர் மட்டும் இல்ல. அந்த நாட்டுல பெரிய ஆர்மி, பெரிய படைகள், அதுல இருக்கக்கூடிய அந்த படை வீரர்கள், அதுக்கப்புறம் நாட்டுல ஒரு பெரிய கோயில மன்னன் கட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ அதுக்கு பெரிய பெரிய சிற்பிகள்லாம் வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருப்பாங்க. அப்ப அவங்களெல்லாம் போய் பார்த்து என்ன அவங்க செய்றாங்க? அது ஒரு தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு ஒரு அதாவது ஒரு சுலபமான ஒரு வேலை. அதற்கு முதல் ரெக்யர்மென்ட் தேவை என்ன அடிப்படைனா, அவன் சோம்பல் இல்லாமல் இருக்க வேண்டும். எங்கேயாவது ஒரு இடத்துல சோம்பல்ல அவன் படுக்கும் பொழுது, அதுல எல்லா இடங்கள்லயும் தேக்கங்கள் ஏற்படும். அப்போ அப்படி பார்க்கும்போது, ஒரு பக்கத்துல இந்த படைகள பார்க்கணும். இன்னொரு பக்கத்துல கோயில் கட்டுற இடத்துல, இந்த கோயில எப்படி அவங்க சரி செய்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி, மக்களுக்கு பயிர் செய்யக்கூடிய இடங்கள்ல பயிர் செய்து, அது கழனிக்கு அது மக்களுக்கு திருப்பி எல்லா இடங்கள்லயும் விநியோகங்கள் சரியா நடக்குதா? மக்கள் எப்படி இப்படி இந்த இது. அதுக்கப்புறம் அ நல்ல ஒரு விளையாட்டு துறையில, அந்த மாரி ஒரு நாடு நல்லா சிறப்பா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு கூட விளையாட்டு துறையில அந்த செஸ் கேம்ல அந்த கேண்டிடேட் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு பர்ட்டிகுலர் பேர்ல உள்ள அந்த அ செஸ் விளையாட்டுல நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்த வைசாலிங்கிற புள்ள ஜெயிச்சிருக்கிறான். இது எல்லாம் அ உ உடனே அது ஜெயிச்சா காணாது. எல்லா இடங்கள்ல இருந்தும் வாழ்த்து. முதலமைச்சர் வாழ்த்துறாரு, பிரதம மந்திரி வாழ்த்துறாரு, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வாழ்த்துறாரு. அப்போ எல்லா இடங்கள்லயும் அந்த மன்னன் அந்த மக்களுக்கு அந்த தொழிலை செய்பவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான். அப்போ பாருங்க, ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறதுங்கிறது, நீங்க இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல எல்லாம் அப் டு டேட்டா இருக்கணும். அப்படி ஒரு செய்தி வரும்போதே அந்த வாழ்த்து எப்ப அந்த இதுல வாழ்த்து அனுப்பணும். அ இந்த T20ல வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியா ஜெயிச்சிருக்கு. அதுக்கப்புறம் செப்பரேட்டா அ T20 நமக்கு ஐபிஎல்ங்கிறது தமிழ்நாட்டுல நடக்குது. அந்த இது அதெல்லாம் நம்ம என்னன்னு அப்படின்னு அதுல ஜெயிக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்படியே ஒவ்வொன்னா அந்த காரியங்கள அந்த மன்னனானவன் நாள்தோறும்
நாள்தோறும் அத எந்த விதமான ரெஸ்டும் கிடையாது. நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான். அதுக்கப்புறம் நம்ம அந்த வினை செய்வான் அதுல அடுத்தாப்புல நம்ம அதே வினை செய்வான் நம்ம எடுத்துக்கிட்டு வினை செய்வான் சொல்றாரு. வினை செய்வான் கோடாமை ஓடாது. இந்த வினை செய்பவர்கள் ஓடாமை அவங்க அதுல அப்படியே ஒரு மன அதிருப்தி அவங்களுக்கு ஏற்படக்கூடாது. வினை செய்வான் கோடாமை அவனுக்கு அந்த தொழில் செய்யக்கூடிய மக்களுடைய நலன்களை ஒரு அரசு, ஒரு மன்னன், ஒரு அதிகாரி இவங்க எல்லாம் பார்க்கணும். அப்போ வினை செய்வான் கோடாமை அவன் மனம் கோணாத அவனுடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது அந்த உலகமே கோடாது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உலகமே கோணல் ஆகுது. ஏன்னா எங்க பார்த்தாலும் முதலாளித்துவத்தினுடைய கெடுபிடிகள்லாம் இப்போ ரொம்ப ஜாஸ்தி. இப்போ வினை செய்வான் கோடாமை ரொம்ப ஜாஸ்தி. அவர்கள் எதற்கெடுத்தாலும் மனம் கோணக்கூடிய அளவிற்கு காரியங்கள் நடக்கும். அதனால அவரு சொல்றார், இப்படிப்பட்ட இந்த எல்லா இடங்களிலும் அந்த தொழில் செய்பவர்கள் எல்லாரும் பீஸ்ஃபுல்லா மனம் கோணாத அளவுக்கு அப்படி இருந்தாங்கன்னா இந்த உலகமே மனம் கோணாமல் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும். எங்கேயோ ஒரு மிஸ்டேக் வருதுன்னா அமெரிக்காவுல ஒரு ஜனாதிபதி இதுக்கு முன்னால இருந்தவங்களெல்லாம் விட வித்தியாசமான ஒரு ஆளு அந்த ஜனாதிபதியா என்னைக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து அந்த ஆளு அவர் பேசுற பேச்சே சரி கிடையாது. பேச்சு சரியில்லைன்னு சொல்றோம்ல. irresponsible ஒரு பிரசிடென்ட் இந்த உலகத்திலேயே நீங்க பார்த்துக்க முடியாது. அப்படிப்பட்ட மகா மகா irresponsible. அவருக்கு ஃப்ரெண்டு யாருன்னு சொன்னாச்சுன்னா இங்க உள்ள போடி அவரை நாக்கு நிமிஷம் பேசிட்டு இருந்தாரு 2 நாளைக்கு முன்னால. அவ்வளவு தூரத்துக்கு அவர்கிட்ட லைட் இருக்காரு இவருகிட்ட லைட் இருக்காரு அவரு. ஆனா 2 பேருமே ஒரே ஒரு தன்மையில உள்ளவங்க. பாருங்களேன், எவ்வளவு முக்கியமான ஒரு லெஜிஸ்லேஷன், ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வரக்கூடிய நேரத்தை ஒரு இக்கட்டான தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா 2 நாள் தமிழ்நாடு எம்பிக்கள் அவ்வளவு பேரும் கேம்பெயினுக்கே வர முடியாம அவ்வளவு பேரும் டெல்லியில போய் கிடக்கிறாங்க. பாராளுமன்ற கூட்டத்தை இப்படிதான் கூட்டுவாங்களா யாரும்? அப்போ ஆனா கெடுவான் கேடு நினைப்பான். ஆக இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணினாலும் அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு உங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தாலும் இன்னைக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய வெற்றி எதிர்கட்சிகளுக்கு. மோடிக்கு அவருடைய 12 வருட கால இந்த பிரதம மந்திரியாக இருந்த காலத்தில் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வின்னு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அத நீங்க என்னன்னா எவன் தூங்குவோம் அவன் தொடையில கயிறு பிரிக்கலான்னுட்டு நீங்க போனீங்கன்னா என்ன அர்த்தம்?
எல்லா ஒரு பிரதம மந்திரிக்கு இது ஒரு அழகான காரியம். ஒரு எவ்வளவு பெரிய ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு இந்த சண்டக சண்டடிச்சாக்குல போய் இந்த டெண்டருக்கு போட்டி தூவுறான்னு சொல்லுவாங்க சிலர். இன்னும் கூட கொஞ்சம் கூட ஒரு அ ஒரு என்ன ஐந்தறிவு உள்ள ஒரு ஜீவன வந்து அதுக்கு உதாரணமா சொல்லும்போது கூட, அந்த ஆடு ஈறிட்டு இருக்கும்போது கிடா வந்து என்னமோ பண்ணுன மாரி ஒரு கதைன்னு சொல்லுவாங்க. அப்போ எவ்வளவோ வலியோடையும், வேதனையோடையும் இப்படிப்பட்ட இந்த வேளாண்மையில ஒரு எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதுல எதிர்த்து நின்னு நேரடியாக நீ வந்து நீ இது பண்ண வேண்டாமா? எல்லாமே மெசினேஷன், எல்லாமே ட்ரிக்கரி. அதுக்கு ஒரு கூட்டம். ஆக இன்னைக்கு அதெல்லாம் செய்து நாம இந்த அரசியல் சட்ட திருத்தத்தை வந்து நாம கொண்டு செலுத்திட்டோம்னா, நமக்கு கை வசதியா நாளைக்கு எந்த இதையும் செய்யலாங்கிற அந்த எண்ணம் எதிராளி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல இதை செய்றீங்களே. ஆக இங்க உள்ள மந்திரி இங்க இந்த நாட்டுல உள்ள பிரதம மந்திரி அப்படிப்பட்டவர். நாள்தோறும் நாடுக மன்னர் வினை செய்வார். அந்த வினை செய்வான் கோடாமை கோடாது. அவன் வந்து ஒரு வினை இப்போ ஒரு பிரதம மந்திரி லெவலுக்கு ஒரு முதலமைச்சர் வந்து அவர் ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஒரு நிம்மதியாக எந்த விதமான அந்த கோடாமை இல்லாம ஒரு வேலை பார்க்கணுமா வேண்டாம். நீங்க வந்து as a prime minister நீங்க வந்து என்சிஆர் டேக்ஸ் அவங்களுக்கு வீணான தொந்தரவுகள் நீங்க கொடுக்க கூடாது. உங்களை பொறுத்தவரையில வந்து நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான். உங்களை பொறுத்தவரையில வந்து நீங்க நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான். உங்களை பொறுத்தவரையில வினை செய்வான் ஒரு நாட்டினுடைய முதல் மந்திரி. உங்களுக்கு கீழே அமைச்சர்கள், மற்றவர்கள், ஒரு ஆர்மட் போர்சஸினுடைய சீஃப் இவங்கெல்லாம் எப்படி வேலை செய்யறாங்க? அவங்க நல்லா ஒரு நிம்மதியோட, ஒரு மனம் கோணாமல் வேலை பார்க்க முடியுதா அவங்க கிட்ட? இதைத்தானே நீங்க வந்து செய்யணும்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. இதையெல்லாம் செய்யாம இது என்னங்க இது? இது என்ன? உங்களுடைய லெவலுக்கு கொடுத்த ஒரு இதை வந்து நீங்க வந்து காப்பாத்தாம இந்த மாதிரி நீங்க செய்துட்டு இருக்கீங்கன்னா என்ன? அதனால இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான குரல். நாம எல்லாரும் இந்த மாதிரி மொத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உள்ள பொலிட்டிக்கல் லீடர்ஸ்ல வந்து மிக மிக மோசம் வந்து ட்ரம்ப். அதுக்கு அடுத்தாக சொல்றாருன்னா மோடி தான் சொல்றோம். சரி நண்பர்களே, இப்ப நாம 52 அதிகாரத்தை முடிச்சிட்டோம். அடுத்த ஆள 53வது அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். அது என்னன்னு சொல்லு.